குழந்தைங்களோட ஃபேவரட் கேக்கான இந்த வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் வீட்டில் இருக்கக்கூடிய பேசிக்கான பொருட்களை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேசிக்கான பொருட்கள்னால் என்னது, இதில் வந்து நம்ம முட்டை சேர்க்க போகிறதில்ல, பட்டர் எதுவுமே சேர்க்கலை. அப்படி இருந்தும் இவ்வளோ சாஃப்டாக, இவ்வளோ ஸ்பாஞ்சியாக, இவ்வளோ ஃப்ளஃபியாக இந்த கேக் எப்படி செய்யலாங்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ வாங்க இதை எப்படி செய்யலான்னு இன்றைக்கி பர்ஃபெக்டாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த கேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 நாள் வரைக்கும் கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸோட ஸ்நாக்ஸுக்கு கூட இதை செஞ்சு வச்சிங்கன்னா டீ டைமில் கூட நீங்கள் கிட்ஸுக்கு கொடுக்கலாம். ஸோ நம்ம வீட்டில் செய்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே டைமில் டேஸ்ட்டு வேறு லெவல்லே இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1/2 கப் அளவுக்கு புளிப்பே இல்லாத கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க. இது கூடவே 3/4 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் ரொம்ப சேர்க்கலை. ஸோ 3/4 கப் அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இந்த சுகரை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு ஆயில். ஸோ இந்த 3மே நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கக்கூடியது தான். ஸோ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு இதை நல்லா க்ரீமியாக வர்ற வரைக்கும் நல்லா கலக்கிக்கோங்க. பாருங்கள், இந்தளவு நல்லா க்ரீமியாக இருக்கணும். ஸோ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் அதையும் சேர்த்துட்டு இதை நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. இந்தளவு கலந்ததுக்கப்புறமாட்டு ஜல்லடை வச்சுக்கோங்க. ஒரு பெரிய கப்புக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1 சிட்டிகை உப்பு எல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லாவே சலிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ எல்லாம் சலிச்சதுக்கப்புறமாட்டு விஸ்க் வச்சு நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவு கலந்ததுக்கப்புறமாட்டு காய்க்காத 1/4 கப் அளவு பால் எடுத்திருக்கேன். அதாவது காய்க்கக்கூடாது, பச்சை பால் தான். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாத அளவுக்கு நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பேலன்ஸ் பாலையும் உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லாவே ஒரு கேக் மாவு பதத்துக்கு வர அளவுக்கு நல்லாவே கலந்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நமக்கு கேக் மாவு பதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது எப்படின்னா இந்த மாதிரி மடிப்பாக வரணும். அப்போ தான் நம்ம கேக் மாவு கரெக்டான ஸ்ட்ரக்சரில் ரெடி ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இன்றைக்கி நான் ரவுண்ட் ட்ரை எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே கொஞ்சம் மட்டும் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமாட்டு பட்டர் பேப்பரை வச்சு அதுக்கு மேலேயும் நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல எல்லா ஓரங்கள்லேயும் ஆயில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமாட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவை வந்து உள்ளே சேர்த்துடலாம். இதே மெத்தடை வந்து நீங்கள் செஞ்சுட்டு இப்போ கடாயில் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 40லேருந்து 45 மினிட்ஸ் ஆகும். ஓவனில் செஞ்சிங்கன்னா கரெக்டாக 25 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ நான் இன்றைக்கி ஓவனில் தான் செய்ய போகிறேன். 180 டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 170 டிகிரியில் வச்சு 25 மினிட்ஸுக்கு வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், பேக் பண்ணதுக்கப்புறமாட்டு நம்ம கேக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறமாட்டு இதோட ஓரங்களை வந்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்க. கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் இந்த கலரில் வந்தால் தான் பர்ஃபெக்டான கேக்கோட பதம். ஸோ பாருங்கள், செம்ம சாஃப்டாக ரொம்பவே ஃப்ளஃபியாக ரெடியாக இருக்குது. நான் செஞ்சுருக்க அதே மெத்தடை அதே மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள். ஸோ இப்போ இதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமாட்டு கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் கத்தி வச்சு வெட்டி காட்டுறேன். எவ்வளோ ஸ்மூத்தாக நைஃப் உள்ளே போகுதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வச்ச உடனே அவ்வளோ கரைஞ்சி போகிற அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த கேக்கு. ஸோ இதில் முட்டை பட்டர் எதுவுமே சேர்க்கலை. அப்படி இருந்தும் இவ்வளோ சாஃப்டான கேக்கு நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நாகர்கோயில் குக்கிங்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.